இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். முல்லாவின் வீட்டுக்கு அருகில் ஒரு செல்வந்தரின் வீடு இருந்தது. பெரும் சொத்துக்கு அதிபதி அவர். கணக்கில் அடங்காமல் பணம், எண்ணற்ற வீடுகள், பெரும் பரப்பிலான தோட்டங்கள் போன்றவை அவரிடம் குவிந்திருந்தன. இவ்வளவு சொத்துகள் இருந்தும் என்ன பயன்? அவர் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியாகவோ நிம்மதியாகவோ இருந்ததில்லை. அவருடைய முகத்தில் எப்போதும் கவலை இழையோடியது. அவருடைய மனதில் எப்போதும் இனம் புரியாத அச்சமும் கலக்கமும் குடிகொண்டிருந்தன. ஒரு நாள் முல்லாவை தன்னுடைய வீட்டுக்கு அந்த செல்வந்தர் அழைத்திருந்தார். முல்லா அவருடைய வீட்டுக்கு சென்ற போது தன்னுடைய நிம்மதியற்ற துயர நிலையை அவர் முல்லாவிடம் வருத்தத்துடன் தெரிவித்தார். உங்களால் மட்டும் எப்படி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? எனக்கும் அந்த ரகசியத்தை கற்றுத்தரக்கூடாதா முல்லா என்று கேட்டார். தன்னிடம் இருக்கும் பணத்தை சிறு சிறு பைகளாக கட்டி அதை ஒரு பெட்டியில் வைத்திருப்பது அந்த செல்வந்தரின் வழக்கம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பெட்டியை திறந்து பார்ப்பதும், அதில் இருக்கும் பணப்பைகளை வெளியே எடுத்து அவற்றை பிரித்து எண்ணி பார்ப்பதும், பின் அவற்றை முடிச்சிட்டு மீண்டும் பைகளாக பெட்டியில் அடுக்கி மூடி வைப்பதும் அவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. அன்று முல்லாவிடம் பேசிக்கொண்டிருந்த போதும் அவர் பணப்பைகளை வெளியே எடுத்து எண்ணி பார்க்கும் தன்னுடைய விருப்பமான பொழுதுபோக்கில் தான் ஈடுபட்டிருந்தார். நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டவாறே அந்த பணப்பெட்டிக்கு அருகே முல்லா செல்லத் தொடங்கினார். அவர் பணப்பெட்டிக்கு அருகே வருவது தெரிந்ததும் அந்த செல்வந்தரின் இதயம் வேகமாக படபடக்க தொடங்கியது. ஐயோ, எவ்வளவு பணப்பைகள் உங்களிடம் இருக்கின்றன! இந்த ஊரில் வசிக்கும் மக்கள் அனைவரிடம் இருக்கும் பணத்தை விட உங்களிடம்தான் பணம் அதிகமாக இருக்கும் போல தெரிகிறதே என்று கேட்டவாறே அந்த பணப்பெட்டிக்கு வெகு அருகில் முல்லா சென்று விட்டார். பெட்டிக்கு வெகு அருகில் முல்லா வந்து விட்டதை அறிந்ததும் அந்த செல்வந்தரின் மனதில் அபரிமிதமான அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டன. கைகள் நடுங்கத் தொடங்கின. வெளியில் இருந்த பணப்பைகளை வேக வேகமாக பெட்டிக்குள் அவர் அடுக்கத் தொடங்கினார். அப்போது ஒரு பணப்பை அந்த பெட்டிக்கு வெளியே விழுந்து விட்டது. அதை அந்த செல்வந்தர் கவனிக்கவில்லை. ஆனால் அதை முல்லா பார்த்து விட்டார். சற்று யோசித்த முல்லா சட்டென அதை குனிந்து எடுத்து புயல் வேகத்தில் வெளியே ஓடத் தொடங்கினார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த செல்வந்தர் சற்று நிலை குலைந்து போனார். பின்னர் சுதாரித்துக் கொண்டு, ஐயோ என் பணம், என் பணம் என்று கதறியவாறு முல்லாவை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றார். முல்லாவோ வேண்டுமென்றே தெருக்களை சுற்றி சுற்றி ஓடினார். திடீரென்று ஓடும் வேகத்தை முல்லா குறைப்பார். பிடித்து விடலாம் என்கிற நம்பிக்கையில் செல்வந்தர் அருகில் வரும்போது அவர் வேகத்தை அதிகரிப்பார். செல்வந்தருக்கு ஓடவும் முடியவில்லை, கத்தவும் முடியவில்லை. இருந்தாலும் என் பணம், என் பணம் என்று கத்தியவாறு முல்லாவை பின்தொடர்ந்து வெறிகொண்டு ஓடினார். சுற்றி சுற்றி ஓடி வந்த முல்லா திடீரென அந்த செல்வந்தரின் வீட்டுக்குள் சென்று விட்டார். செல்வந்தரும் மூச்சிறைக்க தன் வீட்டுக்குள் நுழைந்தார். முல்லா அந்த பணப்பையை எங்கிருந்து எடுத்தாரோ அங்கேயே போட்டுவிட்டு அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். கீழே பாய்ந்து விழுந்து அந்த பணப்பையை எடுத்த செல்வந்தர் அதிலிருந்த பணத்தை எண்ணி பார்த்தார். பணம் சரியாக இருக்கிறது என்று கூறியவாறே அதை அந்த பணப்பெட்டியில் வைத்து நிம்மதியுடன் மூடினார். இந்த பணம் என்னிடமிருந்து போய்விடும் என நான் பயந்தே போய்விட்டேன். என்னுடைய பணம் மீண்டும் கிடைத்து விட்டது. இப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று முகம் நிறைந்த சிரிப்புடன் அவர் முல்லாவிடம் கூறினார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என உண்மையாகவா சொல்கிறீர்கள் என முல்லா கேட்டார். அதில் என்ன சந்தேகம் என அந்த செல்வந்தர் எதிர்கேள்வி கேட்டார். இந்த பணம் இதற்கு முன் எங்கிருந்தது என அவரிடம் முல்லா கேட்டார். இந்த பெட்டியில் தான் இருந்தது என அவர் பதிலுரைத்தார். அதாவது இந்த பணம் உங்களிடம் இருக்கும் பணத்தின் அளவை சிறிதும் அதிகரிக்கவில்லை. இருப்பினும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது என்று சிறு புன்னகையுடன் கூறிய முல்லா, மகிழ்ச்சி என்பது எப்போதும் நம்மிடம்தானே இருக்கும், அதை எப்படி பிறரிடமிருந்து பெற முடியும் என்று சொன்னவாறே வெளியே சென்றார். நாமும் நம்மிடம் இருக்கும் மகிழ்ச்சியை தொலைக்காது பார்த்து கொள்வோம்.
இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.